அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவை கிழித்து தொங்கவிட்ட பிரேமலதா விஜயகாந்த். வெறும் இது சட்டமன்றம் கிடையாது. அதனால அவர் பேசாத வரைக்கும் அமைதியா போதுங்க. சட்டமன்றத்தை திசை திருப்பும் தமிழக வெற்றிக் கழகம். பாஜகவை வீழ்த்த திமுக தலைமையில் உருவாகும் மூன்றாவது கூட்டணி. இது போல பல நிகழ்வுகள் அரசியல்ல நடந்துகிட்டு இருக்கு. இதை பத்தி நம்ம நிகழ்ச்சியில விவாதிக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். சட்டமன்றம் டெய்லியுமே பரபரப்பா தான் போயிட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சிகள் லைவ்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது இல்லாம ரீல்ஸாவும் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒரு லேடி சிங்கம்னே சொல்லலாம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை. என்னதான் பின்புலம் விஜயகாந்த் சார் இருந்தாலும் அவங்களையும் தாண்டி இவங்க இப்போ பேப்பரே இல்லாம ஸ்கிரிப்டே இல்லாம பக்காவா பேசுறாங்க, நாட்டு பிரச்சனையே பேசுறாங்க. சட்டமன்றத்துல இன்னைக்கு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவையே வாயை திறக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்க பயங்கரமா பேசியிருக்காங்களே சார். ஆக்சுவலா நீங்க சட்டமன்ற கூட்டத்தொடரை நீங்க பாருங்க. இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்ததுல அதுல இருந்து டில் டேட் இனிய வரைக்கும் இனி வரும் நடக்க போகிற எல்லா சட்டமன்றத்தையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தாவேக்கா ஒரு சாதனை செஞ்சிருக்கு. அப்படி என்ன சாதனை செஞ்சுதுப்பா அப்படின்னா, இந்த 100 நாள்ல வேண்டாம், நீங்க அவங்க 5 வருஷமும் ஆட்சி செய்ய போறாங்க. அது செய்ய போறாங்களா இல்லையா அதெல்லாம் அப்புறப்பட்ட விஷயம். பட் செய்ய போறாங்க. இந்த 5 வருஷத்துலயும் தாவேக்கா செய்த சாதனை ஒரே ஒரு சாதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரலாற்றுல நாங்க திசை திருப்போம், சட்டமன்றத்துல திசை திருப்புற வேலையை மட்டும் நாங்க செஞ்சிருக்கோம், இதுவே எங்களுக்கு ஒரு பெரிய சாதனை. அப்படி வேணா நீங்க பொன் எழுத்துக்களால பொறித்து எழுதி வச்சிங்கன்னா பின்வரும் சந்ததிகள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கும். தாவேக்கா யாரு, அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா யாரு, சிடி நிர்மல்குமார் யாரு, ராஜ்மோகன் யாரு அப்படின்னு. ஏன் குறிப்பிட்டு நான் 3 பேர் மட்டும் சொல்றேன்னா, இந்த 3 பேர் தான் குட்டக்கலிக்கையா இருக்கிறாங்க சட்டமன்றத்துக்குள்ள. குட்டக்கலிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 பேர் தான். அதாவது நல்லா இருந்த குளத்தை போயிட்டு உக்காந்து கலக்கி விட்டுட்டு அதை கலங்கலாம் மாத்துறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 பேர் தான். ஏன் அப்படின்னா, ஆக்கப்பூர்வமா எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கிறாங்க அப்படின் போது அதை உள்வாங்கி பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஆளும் தரப்பினருக்கு இருக்கு. எதிர்கட்சினா எதுக்கு வராங்க? மக்களுடைய பிரச்சனையை, நாட்டுல நடக்கிற ஆட்சிக்கு எதிராக நடக்கிற அந்த குற்றங்களை, அந்த விஷயங்களை கேள்விகளா கேட்கறது தான் வருவாங்க. அப்போ நீங்க எதிர்கட்சிகள் அப்படின்றது கேள்வி கேட்கறது தான் வருவாங்க. இன்னும் சொல்ல போனா எதிர்கட்சிகள் ஆளும் தரப்பினரை கேள்விகளால அட்டாக் பண்ணுவாங்க. இத கேடகமா இருந்து தடுக்க வேண்டிய பொறுப்பும் அந்த உணர்வும் இங்க ஆளும் தரப்பினருக்கு இருக்கு. ஆனா இங்க அப்படியே டோட்டலா என்ன பண்ணுங்க, இப்படி திருப்பி போட்டுக்காங்க. தோசை திருப்பி போடுற மாதிரி போடுங்க. இங்க எதிர்கட்சிகள் தான் என்ன பண்றாங்க, திமுக பார்த்து கேள்விகளை கேட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்க ஆளும் தரப்பினே கிடையாது. நீங்க தான் ஆளும் தரப்பினர். ஆளும் தரப்பினர் கேள்வி கேட்கும்போது அதை நீங்க உள்வாங்கி பதில் சொல்லணும். அது இவங்க சொல்றதே கிடையாது. பதில் இருந்தா தானே சொல்றதுக்கு. பதில் இல்லை, அப்ப என்ன பண்ணலாம்? கேமராலாம் ஓடிக்கிட்டு இருக்கு, லைவ் ஓடிட்டு இருக்கு, மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, என்ன பண்ண போறீங்க அப்படின்னு முதல்வனுடைய இன்டர்வியூ மாதிரி தான் இன்னைக்கு சட்டமன்றம் நடக்குது. எதிர்த்தரப்பினர் கேள்வி கேட்கறாங்க, அந்த கேள்விக்கு இவங்க கிட்ட பதில் இல்லை. என்ன பண்ணலாம் அப்படின்னா திசை திருப்பலாம். திசை திருப்புனா எப்படி? இப்போ நீங்க எதிர்த்தரப்புல இருக்கிறவங்க எல்லாருமே சீனியாரிட்டி, வயதுலையும் சரி அரசியலையும் சரி சீனியாரிட்டி. அப்போ நீங்க எதிர்த்தரப்பினரை பார்த்து கேள்வி கேட்கும்போது அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்களும் அவங்க தரப்புக்கு என்ன பண்ணுவாங்க, கேள்விகள் கேட்பாங்க. அப்போ இந்த தரப்புல இருந்து கேள்வி கேட்கணும். அப்போ இந்த அப்போ கூச்சல் வரும். அப்போ இதை கூச்சல் போடும்போது டைவர்ட் ஆகிடும். நீங்க ரஜினி முருகன் படம் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு பஞ்சாயத்தை கலைச்சி போடுறதுக்குன்னு சில வேலைகள்லாம் பார்ப்பாங்க. அப்புறம் பார்த்தா பஞ்சாயத்தே முடிஞ்சிடும். அது என்ன பண்றாங்க, ஒண்ணுமே இல்லாம ஆக்கி போறாங்க. அது போலதான் அது மாதிரி பண்ணுவாங்க. அது போல பஞ்சாயத்தை என்ன பண்ணுவோம்னா இது பண்ணுவோம். இன்னும் சொல்ல போனா காமெடியா நீங்க சொல்ல போனா கண்ணாத்தான்னு ஒரு படம் இருக்கும், சூனாப்பானா காமெடி. அந்த காமெடி நீங்க பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். ஆடை திருடுவாரு வடிவேலு, பஞ்சாயத்து வைப்பாங்க. ஆடை பறி கொடுத்தவன் இவன் தான் திருடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். பஞ்சாயத்து வச்சிருவா போல. அந்த பஞ்சாயத்துல நான் என் பேரை சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக சூனாப்பா என்ன பண்ணுவாரு, மிரட்டிட்டே இருப்பாரு. சொல்றா பாப்போம் அப்படி இப்படின்னு சொல்லி. ஆமா, நீதான் தைரியமான சொல்றா பாப்போம். கடைசியில அவன் சொல்லவே மாட்டான். உசுருக்கு பயந்து என்ன பண்றோம், சொல்லவே மாட்டான். ஏதாவது பண்ற போறாங்கன்னா அது காமெடி பீஸ்ன்னு அவனுக்கு தெரியாது. ஆனா இந்த பஞ்சாயத்து தலைவர் கண்டுபிடிச்சிருவா போல. பேர் அது கூட உட்காந்துருப்பாங்களா, அவருக்கு இந்த எனக்கு என்னவோ உண்மையிலதான் சந்தேகமா வருது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது போல இந்த அவையை என்ன பண்ணும், திசை திருப்பணுன்ற ரேஞ்சுக்காகவே இந்த மும்மூர்த்திகள் என்ன பண்றாங்க, செயல்பட்டு இருக்கிறாங்க. யாரு? ஆதவ் அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார், ராஜ்மோகன். இந்த மும்மூர்த்திகளும் சூப்பரான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களை தாங்கி அட்டாக் வருது, அதை இவங்க வாங்கிட்டு திருப்பி அட்டாக் பண்ண முடியல. அப்ப என்ன பண்ணணும்னா குளறுபடி பண்ணி விட்டுறணும். குளறுபடி பண்ணி விட்டா கேட்ட கேள்வி மறந்துடும், அடுத்து டைவர்ஷன் போயிடுவாங்க. இன்னைக்கு அதுதான் நடந்தது. சமூக நீதித்துறை மானிய கோரிக்கையில எம்எல்ஏ ராஜா அவர்கள் என்ன பண்றாரு, கேள்விகள் கேட்கிறாரு, நியாயமான கேள்வி கேட்கிறாரு. இவங்க ஆட்சி புரிந்து 100 நாள்ல 10 ஆணவ கொலை நடந்திருக்குது,
அப்போ இந்த அரசு என்ன செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆணவ கொலைகள் இங்க நடக்கும் பொழுது இதை வந்து அரசு வந்து என்ன பண்ணணும், பொறுப்பேற்று இதுக்கு பதில் சொல்லணும். பதில் இவங்க கிட்ட இல்ல, முதலமைச்சரும் இல்ல. இப்ப என்ன பண்றது அப்படின்னா திசை திருப்பணும். அப்ப திமுக என்ன செஞ்சது, ஆதி திராவிடருக்கு நல்லா செஞ்சது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏடா கூடமா என்ன பண்றாங்க, ஆதவர்ஜனா எழுந்து பேசுனாங்க. ஒரு கட்டத்துல ராஜ்மோகன் அவர்கள் எழுந்து பேசும்போது இது வேற மாதிரி, அதாவது சாதிய பிரச்சனை மாதிரி போற மாதிரி அவை நடக்குதுன்னு யார் வந்து இங்க மென்ஷன் பண்ற அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அமைச்சர் அவை முன்னவர் செங்கோட்டையன் அவர்கள் சொல்றாரு, இங்க அவை வந்து வேற மாதிரி திசை திருப்பி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தேவையில்லாத ஒரு பிரச்சனையை யார் இங்க தூண்டி விடுறா, இந்த புள்ளியை யார் வச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜனா தான் வைக்கிறாரு. ஆதவர்ஜனா வாயை மூடிட்டு சும்மாவே இருந்தாலே இந்த அவை சூப்பரா நடக்கும் அப்படின்றது தான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்ன பண்றாங்க, அவங்க எழுந்து கரெக்டா சொல்றாங்க. நாங்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற மாதிரி தொகுதியினுடைய பிரச்சனைகளை ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் டே நைட் வந்து என்ன பண்றோம், நாங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரோம். ஆனா அவை சொன்ன டைமுக்கு ஆரம்பிக்கிறாங்க, சொன்ன டைமுக்கு முடிக்கிறாங்களா அப்படின்னா முடியவே மாட்டேங்குது. இந்த தரப்புல இருந்து இருக்கு, இந்த தரப்புல இருந்து இது சட்டமன்றமா சண்டை மன்றமா அப்படின்ற கன்ஃபியூஷனா இருக்குது. எல்லாத்தையும் சொல்றாங்க. அந்த உண்மையிலேயே விஜயகாந்த் அவர்கள் இருந்து எந்த அளவுக்கு வந்து சட்டமன்றத்தில் குரல் கொடுத்திருப்பாரோ அந்த அளவுக்கு தான் நான் பார்க்கிறேன். பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கர்ஜித்ததை நான் பார்க்குறேன். விஜயகாந்துடைய குரலை ஏன்னா நியாயமா பேசுறாங்க, நடுநிலையா பேசுறாங்க. அவங்க இத்தனைக்கும் திமுகவோட தான் கூட்டணியில் இருக்கிறாங்க. அவங்க ஆதரவா பேசணும்னா திமுக ஆதரவா பேசலாம். ஆனா அவங்க அப்படி பேசல, 19 நின்று பேசிட்டு போறாங்க. விஜயகாந்த் அவர்கள் எப்படி நடுநிலையா நின்று பேசுவாரோ அதே போலதான் இந்த அம்மா பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் பேசுறாங்க. எந்த ஒரு ஆட்சி வந்தாலும் மக்களுக்கு நல்லதா செய்வாங்க. அது திமுக இருந்தானா அதிமுக தான். இப்ப நீங்க கூட தான் ஆட்சிக்கு வந்திருக்கீங்க, நீங்க கூட மக்களுக்கு நல்லது செய்ய போறீங்க. இந்த எந்த ஆட்சியும் வந்து மக்களுக்கு வந்து கெட்டது செஞ்சதில்லை. ஆனா இங்க ஆளும் தரப்பினர் கேள்விகள் கேட்கும் பொழுது அதுக்கு பதில் சொல்லாம திசை திருப்புற வேலையெல்லாம் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாவே டைரக்டா ஆதவர்ஜனாவை சொல்லிட்டாங்க. ஆதவர்ஜனா அவர்கள் எழுந்து பேசாதது வரைக்கும் அவை சூப்பரா நடக்குது. அவர் எழுந்து பேசினார்னா இங்க கபலீகரமாகுது. அப்பனா இங்க யாரு மெயினா ஆளு பாத்துக்கணும், இந்த திசை திருப்புற வேலை யாரு வேலை பார்க்கறான்னா ஆதவர்ஜனா அவர்கள் பார்க்கிறார் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இதை தான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் சொல்றாங்க அப்படின்றதுலையும் நம்ம என்ன பண்ணணும், உன்னிப்பா கவனிக்கணும். ஸோ ஆதவர்ஜனா இங்க வாயை மூடிட்டு இருந்திருந்தாருன்னா இங்க அவை சூப்பரா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவங்களுக்குள்ள ஒரு போட்டி நடக்குது, யார் இப்ப டைவர்ட் பண்றதுல அதி புத்திசாலிகள் திறமசாலிகள் அப்படின்னு. ஆதவர்ஜனா, சிடிஆர் நிர்மல்குமார், ராஜ்மோகன். ஏன்னா ராஜ்மோகன் அவர்கள் வெளியில பேசுனதுல எத்தனை பேசுறாரு, இது வந்து பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு தலித்துகளுக்கு பிச்சை போட்ட பிச்சை அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ் பாரதி பேசினாரு, அதில் இருந்து பேசினார். அப்ப வெளியில நடக்கிறதெல்லாம் பேசணும்னா தாவேக்கா பேசுனது எல்லாத்தையும் வெளியில பேசணும்னா சபையை நாரிடுமே. முதல்வரே வந்து நிறைய பேசிட்டாரு, அந்த அளவுக்கு பேசிருக்கீங்களே வெளியே. கரூர்ல விஜய் அவர்கள் பேசுனதுல எத்தனை வந்து பேசினா எந்த அளவுக்கு நாரிடும், ஆதவர்ஜனா பேசுனதுல எந்த அளவுக்கு பேசணும் நாரிடும். இதெல்லாம் பேசுனா சபையை நாரிடுமே. இப்போ வெளியில இருக்கிறது பேசக்கூடாது, அவையில பேசக்கூடாது. அப்போ அதை பேசுனது அவங்க கட்சி தலைவரே வந்து என்ன பண்ணாரு, கண்டனம் தெரிவிச்சாரு, பேசுனதுக்கு வாபஸும் வாங்கிட்டாரு. அப்ப பேசி முடிச்ச பிரச்சனையை, மன்னிப்பு கேட்ட பிரச்சனை திரும்ப நீங்க இழுத்து பேசுறீங்கன்னா அப்ப உங்க உள்ளம் கண்ண, அப்ப திசை திருப்புற வேலை தானே இது. சோ இது வந்து வேற மாதிரி போகுது. ஸோ இதை தான் சபாநாயகரை கண்டிக்கிறாரு. இப்போ சபாநாயகருக்கு என்ன மனநிலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டிட்ட தாயே நீ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஆதவர்ஜனாவை டைரக்டாவே என்ன பண்றாரு, கண்டிக்கிறாரு சபாநாயகர். ஏன்னா ஒரு அமைச்சரா இருக்கீங்க, பொறுப்புள்ள அமைச்சரா இருக்கீங்க, அப்போ நீங்க என்ன பேசணுமோ அதை தான் பேசணும். அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டது வெளியில நடந்ததெல்லாம் வந்து பேசுனீங்கன்னா அப்போ நீங்க என்ன ஒரு மனநிலைமை இருக்கீங்க, நான் அதுக்கு அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகரை லெஃப்ட் ரைட் வாங்கிட்டாரு. அப்போ அங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொன்னும் போது இவர்கிட்ட இருந்து என்ன பதில் வருதுன்னா, நீங்க யாருக்கு என்னென்ன எப்படி புரிய வைக்கணுமோ நயமா சொல்லிட்டீங்க அப்படின்னு தான் பார்க்கணும். இப்போ சபாநாயகருக்கே இவங்களுடைய நடவடிக்கையில இவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்ல விருப்பம் இல்லை அப்படின்றத இங்க பார்க்கணும். ஸோ பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொன்ன கருத்துல நான் உடன்படுறேன். ஆதவர்ஜனாவில் தான் இங்க இவ்வளவு பெரிய திசை திருப்பல் வேலை நடக்குது, இங்க தேவையில்லாம கூச்சல் கூப்பாடுகள் நடக்குது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இப்ப கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கூட யாருக்குமே பயப்பட மாட்டாங்க, அவங்க பக்க நியாயத்தை வந்து எடுத்து சொல்லுவாங்க, அது எதை சார்ந்ததாக இருந்தாலும். அதே மாதிரி இப்ப பிரேமலதா விஜயகாந்த் அவங்களும் லேடி கேப்டன் அப்படின்ற மாதிரி தான் நடந்திருக்கிறாங்க. இதை தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா இப்ப பாஜகவை எதிர்க்கிறதுக்காகவே வந்து திமுக தலைமையில கூட்டணி ஒன்று உருவாக போகுது. ஏற்கனவே இந்தியா கூட்டணியில திமுக இல்லைன்ற மாதிரி ஆகிடுச்சு. நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசிட்டோம். காங்கிரஸ் வந்து முதுகுல ஊத்திட்டு போயிட்டாங்க, அப்புறம் இந்தியா கூட்டணி அவங்க நிராகரிச்சாங்க அப்படின்ற மாதிரிலாம். இப்ப உண்மையிலேயே திமுக தலைமையில பாஜகவை எதிர்க்கிறதுக்காகவே ஒரு கூட்டணி மூன்றாவதாக உருவாக போகிறதா? அதாவது பாஜகவை எதிர்க்கிறதுக்கு அரசியல் ரீதியாகவும் தேர்தல் ரீதியாகவும் தத்துவங்கள் ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் கட்டமைக்கப்பட்ட ஒரு கூட்டணி தான் இந்தியா கூட்டணி தேசிய லெவல்ல. ஆனா இந்த இந்தியா கூட்டணி அப்படின்றது மாநிலங்கள்ல இது வந்து பிரதிபலிச்சுதா, ஒன்றா இருந்ததா அப்படின்னா கிடையவே கிடையாது. நீங்க தமிழ்நாடா இருக்கட்டும், கேரளா இருக்கட்டும், பீகாரா இருக்கட்டும், உத்தரப்பிரதேசமா இருக்கட்டும், இந்த போல மாநிலங்கள் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸுடைய செயல்பாடுகள் அவங்களுடைய அணுகுமுறை தான் இங்க வந்து என்ன பண்ணுச்சு, ஒரு பெரிய
தாக்கத்தை ஏற்படுத்திச்சு அப்படின்னு சொல்லணும். இது மாநிலங்கள்ல காங்கிரஸ் செய்கிற இந்த மிஸ்டேக்ஸ் தேசிய லெவலில் இந்தியா கூட்டணியில் எதிரொலிக்குது. இப்போ நீங்க இந்த ஆண்டு நடந்த தேர்தலில் தமிழ்நாட்டுல காங்கிரஸ் செய்த செயலை ஒட்டுமொத்த மாநிலங்களும் உற்று நோக்கி பார்த்தது. அப்போ நீங்க காங்கிரஸுடைய விஷயம் பாருங்க, தமிழ்நாட்டுக்குள்ள நடந்தா தமிழ்நாட்டுக்குள்ளேயே முடிஞ்சிடும். இதை தான் நம்ம கேரளால பண்ணியிருக்கோம், சிபிஎம்க்கு பண்ணியிருக்கோம், பீகார்ல வந்து பாத்தீங்கன்னா தேஜஸ்வி யாதவுக்கு பண்ணியிருக்கோம், அப்படியே உத்தரப்பிரதேசத்துலன்னா நம்ம அகிலேஷ் யாதவுக்கு பண்ணியிருக்கிறோம். அப்படியே நீங்க எல்லாத்திலும் அவங்க வந்து என்ன பண்றாங்க, ஒவ்வொரு மாநிலத்திலயும் ஒவ்வொரு கட்சியிலும் என்ன பண்றாங்க, முரண்பாடுகள் ஏற்படுறாங்க. இது மாநிலங்களுள்ளே அடங்கிடும், மற்ற மாநிலங்கள் இது பிரதிபலிக்கல, அப்போ தமிழ்நாட்டுல பண்ணாலும் இது பிரதிபலிப்பாது அப்படின்னு இவங்க நினைச்சிட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டுல நடந்தது, இவங்க பண்ணது தேசிய லெவலில் எதிரொலிச்சது. இன்னைக்கு இந்தியா கூட்டணி கான்ஃபரன்ஸ் மீட்டிங் ஒன்று நடந்தது. அப்ப அந்த மீட்டிங்ல என்ன பேசுனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸோட அணுகுமுறை சரியில்லைன்னு சொல்லிட்டு விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு. தேஜஸ்வி யாதவ் குற்றம் சாட்டுறாரு, அகிலேஷ் யாதவ் குற்றம் சாட்டுறாரு, ஆம் ஆத்மி போகவே இல்லை, மம்தா பானர்ஜி வரவே இல்லை. அப்போ இங்க என்ன பண்றாங்கன்னா, நம்ம பாஜக எதிர்க்கணும், அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஆனா பாஜகவை எதிர்க்கிறதுக்கு காங்கிரஸ் தலைமையில தானே ஒரு கூட்டணியில தான் அமையணும்ன்றது அவசியம் கிடையாது. இன்னைக்கு இவங்களுடைய இந்த தலைவர்களுடைய கருத்து என்னவா இருக்குன்னா, காங்கிரஸ் அல்லாத ஒரு மூன்றாவது ஒரு அணி அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. இந்த கேப்ல சிஜேபி தலைவர் அபிஜித் தீப்தேத்திங் அவர் வந்து சொன்னத ஒரு கருத்தை வந்து நம்ம உன்னிப்பா கொஞ்சம் பார்க்கணும். இது வந்து மூன்றாவது அணி உருவாகிறதுக்கு ஒரு பாலமா இருக்குதா, அப்படி ஒரு இனிஷியலா இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். என்ன சொல்றாங்க ஒரு விவாத நிகழ்ச்சியில அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பிடித்தமான ரோல் மாடல் சிஎம் யாரு, நீங்க வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க, வந்துட்டீங்க, அவர் ஒரு இளைஞர், அவர் வந்து கட்சிக்கு ஆரம்பிச்சிட்டீங்க, இந்த அளவுக்கு வந்து நீங்க சிஜேபி வந்து நம்ம சர்வசாதாரணமா கலந்துட்டு போயிட முடியாது. நீங்க ஒன்றிய பாஜக அரசே ஆட்டங்கான வச்சவங்க, தர்மேந்திர பிரதானே ராஜினாமா செய்ய வச்ச பெருமை சிஜேபிக்கு உண்டு. அப்போ யாருக்கும் அடிப்படையாத பாஜக ஆட்சியே வந்து ஆட்டங்கான வச்சது இந்த கற்பாம்பூச்சி கட்சி அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதாவது சோசியல் மீடியாவில் கிண்டலா ஆரம்பிக்கிற ஒரு கட்சி இந்த அளவுக்கு அரசியல் தளத்துல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா, ஒரு அசைவை ஏற்படுத்த முடியுமானா அது சிஜேபி அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அப்ப அந்த தலைவர் சொல்றாரு, யார் உங்களுக்கு பிடித்தமான முதல்வர்கள் அப்படின்னு சொல்லும்போது, தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்த எம்.கே. ஸ்டாலின் அப்படின்றார். பொருளாதார வளர்ச்சி எந்த அளவுக்கு வந்து மேல கொண்டு வந்தாரு. அப்போ தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது ஒரு உயர்வை கண்டது இருக்கு, டபுள் டிஜிட்டல கொண்டு வந்தாங்க. நீங்க நல்லா நோட் பண்ணோம், 2011 இருந்து 2021 வரைக்கும் அதிமுக ஆட்சி காலம் 10 வருஷம். ஜெயலலிதா அவர்கள் 5 வருஷம் முதலமைச்சரா இருந்தாங்க. அடுத்த 5 வருஷத்துல அவங்க இல்ல, எடப்பாடி பழனிசாமி வராரு. அப்போ ஜெயலலிதா ஆட்சி காலத்துல சிங்கிள் டிஜிட்டல் தான் பிரச்சார பொருளாதார வளர்ச்சி இருந்தது. எடப்பாடி பழனிசாமி கிட்ட கீழ் நோக்கி தான் போச்சு, மேல நோக்கி வரவே இல்லை. அப்போ சிங்கிள் டிஜிட் தான். 2021 திமுக ஆட்சி வருது, கொரோனா டைம், எந்த அளவுக்கு பொருளாதார வீழ்ச்சி அடைந்தது வேர்ல்டு வைடு. அப்போ அந்த டைமை வந்து என்ன பண்றாங்க, கடந்து வந்து டபுள் டிஜிட்டல் கொண்டு வராங்க திமுக. பொருளாதார வளர்ச்சி நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா அந்த பொருளாதார வளர்ச்சினால நாட்டுக்கு எந்த அளவுக்கு வளர்ச்சி பார்த்தீங்கன்னா, கல்வி, வேலை வாய்ப்பு, தொழில் தொடங்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் கட்டமைப்புகள் உள்ள இருக்கு. அப்போ இந்த பொருளாதார வளர்ச்சினால நாட்டினுடைய வளர்ச்சி இருக்கும். இது பொருளாதாரம் அப்படின்றது ஒரு நாட்டுக்கு முதுகெலும்பு மாதிரி. அப்போ இது இந்தியா வரைக்கும் என்ன பண்ணுது, சர்டிபிகேட் கொடுக்குறாங்க தமிழ்நாட்டுக்கு. அப்போ அவர் சொல்றாரு, பொருளாதார வளர்ச்சி வந்து எம்.கே. ஸ்டாலின் கொண்டு வந்தார். தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களுக்கு அது புரியல, ஆனா வட மாநிலத்தினுடைய இளைஞர்களுக்கு புரியுது எம்.கே. ஸ்டாலினுடைய வளர்ச்சி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க நோட் பண்றாங்க, எம்.கே. ஸ்டாலின் யாரு, திமுக யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நோட் பண்ணி என்ன பண்றாங்க, சர்டிஃபிகேட் பண்றாங்க. ஆனா இங்க இருக்கிற இளைஞர்கள் என்ன தெரியுமா, இன்னைக்கு காலையில நீங்க ஒரு ரீல்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பெண்மணி வந்து பேசியிருப்பாங்க, விஜய் வந்து பட்ஜெட்ல அறிவிக்கிறாரு, என்ன பண்ணலன்னா சொத்து நிலத்தெல்லாம் வாங்கி வந்து அவர் செய்வாரு, அவர் சேர்த்து வச்ச காசெல்லாம் யாருக்குன்னு நினைக்கிறீங்க, நமக்கு தான், கஜானலா காலி அப்படின்னா அவர் காசை கொண்டு வந்து செய்வாரு, அவர் சொத்தை வித்து கூட மக்களுக்கு செய்வாரு. எந்த அளவுக்கு இளைஞர்களை வந்து மடைமாற்றி வச்சு பிரெயின் வாஷ் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும். அப்போ நீங்க இந்த ஒரு குறுகிய ஒரு மனப்பான்மையில தான் இருக்கணும், இந்த சர்க்கிள்ல தான் இருக்கணும். இதை தாண்டி நீ யோசிக்காத. விஜய், விசில், தற்குறி, அனில் வந்து கரப்பாம்பூச்சி கட்சியினர் வந்து போராட்ட காலத்துல இருக்கும்போது நம்ம நாட்டுடைய இளைஞர்கள் வந்து தியேட்டர் வாசல்ல இருந்தாங்க. ஜனநாயகன் படத்தப்ப நீங்க பாருங்க. ஆமா, இது உங்களுக்கே நீங்க சுதந்திரமா எந்த அளவுக்கு வந்து நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்போ இந்த சர்க்கிள்ல தான் இருக்கணும். விசிலு, விஜய், அனில், தற்குறி, இதுக்குள்ளேயே நீ சுத்திட்டு இரு. இதை தாண்டி நீ யோசிச்சிடாத. எஜுகேஷனல் கட்டமைப்புனா என்ன, பொருளாதார வளர்ச்சினா என்ன, ஏன் நம்மளுக்கு வந்து பாஜக நம்மளுக்கு வந்து இங்க நிதியை தர மாட்டேங்கிறான், ஏன் கர்நாடகா வந்து நம்மளுக்கு தண்ணி தர மாட்டேங்கிறான், இதெல்லாம் நீ யோசிக்காத. இதுக்குள்ளேயே இரு, விஜய் விசில் இதுக்குள்ளேயே இரு அப்படின்னு ஒரு பிரெயின் வாஷ் பண்ணி இங்க இப்ப இருக்கிற இளைஞர்களை நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, கட்டமைச்சிருக்கீங்க. ஆனா வட மாநிலத்தில் இளைஞர் என்ன சொல்றான், எம்.கே. ஸ்டாலின் எந்த அளவுக்கு பொருளாதாரத்தை வளர்ச்சி இது பண்ணாங்க. அப்ப எம்.கே. ஸ்டாலின் பேரை சொல்றாங்க, இவங்களை பார்த்து அவங்க இன்ஸ்பயர் ஆகிருக்காங்க. ஆமா. அடுத்தது பாத்தீங்கன்னா பிரணய் விஜயனை சொல்றாரு, கேரளா முன்னாள் முதலமைச்சர் பிரணய் விஜயனை சொல்றாரு, கல்வியில
மெடிக்கல்ல எந்த அளவுக்கு வளர்ச்சி கொண்டு வந்திருக்கிறாரு அதை பாருங்க அப்படின்றாரு. அடுத்து அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில வந்து பாத்தீங்கன்னா அவரும் கல்வியிலையும் எஜுகேஷன்லயும் எந்த அளவுக்கு கட்டமைப்பு கொண்டு வந்து வளர்ச்சி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு. இந்த நீங்க நீங்க இப்ப பிரணய் விஜயன், ஸ்டாலின், அரவிந்த் கெஜ்ரிவால், சிஜேபி இப்படி கால்குலேஷன் பண்ணீங்கன்னா இவங்க எல்லாருமே காங்கிரஸுக்கு கொஞ்சம் அகென்ஸ்டா இருக்கிறவங்க இந்தியா கூட்டணியில. அப்போ நீங்க ஆம் ஆத்மி நீங்க எடுத்துக்கோங்க. அண்ணா சாரை வந்து போராட்டம் பண்ணும்பொழுது காங்கிரஸை எதிர்த்து தான் போராட்டம் பண்ணார். அந்த இடத்த யார் ஃபில்அப் பண்ணாங்கன்னா பாஜக ஒரு இடத்துல வந்து ஃபில்அப் பண்ணிடுச்சு தேசிய லெவலில். டெல்லியில் ஆம் ஆத்மி வந்து என்ன பண்ணுறாங்க, அது அந்த இடத்துல ஃபில்அப் பண்ணுறாங்க. அப்போ காங்கிரஸை வந்து என்ன பண்ணுறாங்க, ஓரம் கட்டுறாங்க. இப்போது காங்கிரஸையும் பாஜக ஓரம் கட்டுறதுக்கு தான் சிஜேபி அப்படின்ற ஒரு கட்சி இங்கே வந்திருக்குதா அப்படின்ற ஒரு அச்சம் காங்கிரஸுக்கே இருக்குது. அதனால தான் காங்கிரஸ் வந்து சிஜேபி போராட்டத்துக்கு போய் டைரெக்டாக வந்து என்ன பண்ணல, ஆதரவு தரவில்லை. தனியாக போய் மோடி வீட்டாண்ட போய் என்ன பண்ணுறாரு, பிரச்சாரங்கள் போராட்டம் பண்றாரு. ராகுல் காந்தி அவர்கள் போராட போனாங்க, அவங்கள ஜெயில அதுதாங்க சிஜேபி போராட்டத்துல போய் கலந்துக்கல, தனியா போராட்டம் பண்றாரு. காங்கிரஸ் தலைமையில தனியா ஒரு போராட்டம் பண்ணாரு, மோடி வீட்டை முன்னாடி போய் போராட்டம் பண்ணாரு. அதனாலதான் கைது பண்ணாங்க. ஆனா சிஜேபி மாணவர்கள் போராட்டம் பண்ண ஏன் அந்த போராட்டத்துல நீங்க கலந்துக்கலன்னா காங்கிரஸுக்கு நல்லா தெரியும் கற்பாம்பூச்சி நம்மள எந்த அளவுக்கு வந்து அரிச்சு சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒழிக்கணும் அப்படின்னால டைவர்ட் பண்றாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ நம்ம பாஜகவை எதிர்க்கிறதுக்கு ஒரு சித்தாந்தம் உள்ள கொள்கையுள்ள ஒரு கூட்டணி வேணும். அது காங்கிரஸ் தலைமையில இருக்குன்னு அவசியம் கிடையாது. அப்போ இங்க ஸ்டாலின் தலைமையில ஒரு அணி, மூன்றாவது நீங்க நம்ம ஒரு அபிமான ஒரு யூகத்துல நம்ம பேசுவோமே, காங்கிரஸ் திமுக, சிஜேபி, சிபிஐ, சிபிஎம், மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால், தேஜஸ்வி யாதவ், அகிலேஷ் யாதவ் பிரதான கட்சிகள் இங்க வந்துட்டா அப்ப அங்க என்ன இருக்கும் இந்தியா கூட்டணிக்குல அப்படின்னு கேள்வி. அப்போ காங்கிரஸ் அல்லாத ஒரு கூட்டணி, மூன்றாவது அணி உருவாகணும்னு சொல்லிட்டு பல தலைவர்களுடைய கருத்தா இருக்கு. அதை தான் இங்க சிஜேபி ஃபில் பண்றதுக்கான ஒரு இனிஷியலா இதை எடுத்திருக்கிறாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. ஸோ பாஜகவை எதிர்க்கிறதுக்கு ஒரு கூட்டணி வேணும். அது காங்கிரஸ் தலைமையில கூட்டணி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது திமுக தலைமையில இருக்கலாம், சிஜேபி தலைமையில இருக்கலாம், யார் வேணா தலைமை தாங்கலாம். ஆனா காங்கிரஸ் அல்லாத ஒரு மூன்றாவது ஒரு அணி உருவாகணும் அப்படின்றது தான் இன்றைய சூழ்நிலையில தேசிய லெவலில் எழும்பி இருக்குது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கு ஒரு இனிஷியலா தான் சிஜேபின்ற கட்சி இங்க எம்.கே. ஸ்டாலின், பிரணய விஜயன், அரவிந்த் கெஜ்ரிவால் போன்றவர்களை உயர்த்தி பிடித்து இந்த அணியை உருவாக்குறதுக்கு ஒரு இனிஷியல் எடுத்திருக்கிறாங்களோ அப்படின்ற கேள்வியும் இங்க முன்வைக்கப்படுது. அப்ப சிஜேபி, டிஎம்கே ஒரு அணி உருவானுச்சுன்னா கண்டிப்பா வரக்கூடிய 2029 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மாற்றம் நிகழும் அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை இருக்கு. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே, அது வந்து ஆல்மோஸ்ட் வந்து பிளவுல தான் இருக்குது. அவங்க என்னதான் பேண்டேஜ் போட்டு ஒட்டிட்டு இருந்தாலும் அப்பப்போ நாங்கள் ஒத்துமையாக தான் இருக்கிறோன்னு சொன்னாலும் பிளவுன்றது கண் எதிர்க்க தெரியுது. இப்போ ரீசெண்டாக என்ன டாக்ஸ் வருதுன்னா சசிகலா அவர்கள், டிடிவி அவர்கள் இவங்களெல்லாம் ஒன்றிணைக்கணும், மறுபடியும் அவங்க கட்சிக்குள்ளே கொண்டுட்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போகுது. இதான்ப்பா நேரம், நம்ம வந்து அடித்து விளையாடலாம் அப்படின்ற மாதிரி டிடிவி அவர்களும் ஒரு கணக்கு போடுறாங்க. இபிஎஸ் கூட யாரெல்லாம் அதிருப்தியில் இருக்கிறாங்களோ அவங்கள வந்து டிடிவி அவர்கள் அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ஆலோசனை பண்றதாகவும் செய்தி இருக்கிறதே. நீங்க என்னதான் ஆலோசனை பண்ணாலும் என்னதான் இது பண்ணாலும் எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கணுமே, அவர் தானே பொதுச் செயலாளர். அவர் மேலதானே அதிருப்தியில இருக்கிறாங்க. யார் இப்ப பாத்தீங்கன்னா நீங்க எஸ்பி வேலுமணி, தங்கமணி, சி.வி. சண்முகம், நத்த விஸ்வநாதன் முன்னோடிகள், மூத்த உறுப்பினர்கள், சீனியர்கள், அவங்க கூட தான் அதிருப்தியில் இருக்கிறாங்க. என்ன பண்ண முடிஞ்சது எடப்பாடி பழனிசாமி? எடப்பாடி பழனிசாமி கிட்ட பொதுச் செயலாளர் அப்படின்ற பதவி இருக்கிற வரைக்கும் அவரை ஒண்ணுமே பண்ண முடியாது. அதான் பொதுக்குழு கூட்டுனாங்க அப்படின்னா, பொதுக்குழு கூட்டுனா கூட எடப்பாடி பழனிசாமி, ஏன்னா நீங்க அதிமுகவுல பைலாவில் வந்து பாத்தீங்கன்னா சில திருத்தங்களை கொண்டு வந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் இருக்கும்போது இந்த திருவேலையை வந்து யாரு செஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சி.வி. சண்முகம் தான் செஞ்சாரு. அந்த பைலா அப்படியே இருந்திருந்தாருன்னா எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு இல்ல. அது அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, எடப்பாடி பழனிசாமி நம்ம எல்லாம் வந்து இப்படி வைப்பாரு, தூக்கி அடிக்க மாட்டாரு, அதனால அவரை நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு அதே ஆப்பு தான் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமிக்காக நீங்க எந்த பைலாவை திருத்தினீங்களோ அதே பைலா தான் உங்களுக்கு ஆப்பா மோரி இருக்கு அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. என்னன்னா இப்போ ஒரு பொதுச் செயலாளரை நீங்க வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் வகுத்து வைத்த பைலா அப்படின்னா தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படணும். அந்த வழியில தான் ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணாங்க இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் மாத்துறாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் மாத்துறாங்க 10 மாவட்ட செயலாளர் வழிமொழியணும், 10 மாவட்ட செயலாளர் முன்மொழியணும். அப்போ 20 மாவட்ட செயலாளர் உங்களுக்கு வேணும், பொதுக்குழு உறுப்பினர், செயற்குழு உறுப்பினர் ஆதரவு வேணும். இதெல்லாம் இருந்தாதான் நீங்க வந்து என்ன பண்ண முடியும், பொதுச் செயலாளரை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைலாவை மாத்தினீங்க. நீங்க அதே பைலா தான் பொதுக்குழுவை கூட்ட முடியாம, எடப்பாடி பழனிசாமி நீக்க முடியாம இன்னைக்கு எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் தவிச்சுட்டு இருக்காங்க. எஸ்பி வேலுமணி டைரக்டா ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. என்ன கொடுத்தாருன்னா டிடிவி தினகரன் உள்ள வரணும், சசிகலா உள்ள வரணும், எல்லாரும் சேர்ந்து உள்ள வரணும் அப்படின்னு தான் கணக்கு. உண்மையிலேயேங்க ஒரு இது வந்து நடந்திருக்க வேண்டியதுதான்.
என் கருத்துப்படி நான் சொல்றது பார்த்தா இது நடந்திருக்குது, வாய்ப்பு இருக்குது 100%. சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இன்னும் மற்றும் பலர் பிரிந்து போனவர்கள் எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி ஈகோவை விட்டுட்டு ஒன்று சேர்த்திருந்தாருன்னா இன்னைக்கு அவங்க தான் ஆட்சி கட்டில இருந்திருப்பாங்க. 2021 இவங்க எல்லாரும் ஒன்னா தானே இருந்தாங்க. இல்ல 2021 ஓபிஎஸ் உள்ள இல்ல, ஓபிஎஸ் வெளியே இருந்தாரு. சசிகலா உள்ள இல்ல, சசிகலா வெளியே இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர் மட்டும் தான் இருந்தாரு. டிடிவி தினகரன் என்ன பண்ணாரு, தனியா போனாரு. ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு 2017 ஆட்சியெல்லாம் வந்து என்ன பண்ணுது, எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்துருது. 2018 சசிகலா விளக்குறாரு, டிடிவி தினகரன் விளக்குறாரு, ஓபிஎஸ் விளக்குறாரு. இவங்க எல்லாம் சட்ட போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஓபிஎஸ் வந்து உள்ள சேர்றாரு, சசிகலா டிடிவி தினகரன் வெளியே நிக்கிறாங்க. அப்போ பாஜகவுடைய ஆதரவு இருக்குது. ஸோ இதுதான் அவங்களோட வீழ்ச்சிக்கு காரணம். ஏன்னா ஆளும் பெரும் தலைவர் இல்ல, ஜெயலலிதா அவர்கள் இல்ல. ஒருவேளை ஜெயலலிதா இருந்திருந்தாங்கன்னா 2021 மீண்டுமாய் 3வது முறையாய் அதிமுக ஆட்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அங்க ஆளுப்பெரும் தலைவர் இறந்துட்டாங்க, அதிமுக சதுரிச்சு. இப்போ நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் திமுக தான் சொல்லிட்டு திமுக கொண்டு வராங்க. ஆனா இப்போ 2026 இந்த அதிமுக ஒருங்கிணைந்திருந்தால், 2021 நீங்க பிரிந்த அதிமுக ஒன்றிணைந்திருந்தாங்கன்னா அதிமுக ஆட்சி கட்டில உட்கார்ந்துறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு. இல்ல எதிர்கட்சியா உட்காந்துருக்கும். விஜய் அப்படின்ற ஒருத்தர் இருந்திருக்கவே மாட்டாரு. என்னுடைய கருத்துப்படி பார்த்தா இது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா இதை கெடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி. அவருடைய ஈகோவினாலதான் இன்னைக்கு இவங்க உள்ள வராம இருக்கிறாங்க. இப்ப கூட என்னமா கணக்கு சொல்றாங்க, எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர், டிடிவி தினகரன் துணை பொதுச் செயலாளர், சசிகலா அவை தலைவர், இந்த கேட்டகரியில வந்தா இங்க அதிமுக ஒன்றிணையத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது வர்றதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கணும். ஒரு விஷயம் மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதிமுக எழுந்துக்கிறதுக்கும் வீழ்றதுக்கும் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் காரணம். இதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. அவரு அதிமுக எழுந்துக்கணும்னு நினைச்சாருன்னா சசிகலா உள்ள கொண்டு வரலாம், ஓபிஎஸ் உள்ள கொண்டு வரலாம். ஓபிஎஸ் வரமாட்டாரு, அவர் திமுக போய் வைக்க மாட்டாரு. டிடிவி தினகரன் உள்ள கொண்டு வரலாம், பிரிந்து போனவர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்க்கலாம். ஆனா ஒரு சேர்த்துக்க மாட்டாரு. ஓபிஎஸ் இறங்கி வந்தாரா, திமுக போய் சேரும் போது என்ன சொன்னாரு, நிபந்தனையற்ற ஆதரவு தரேன், நான் வந்து சேர்த்துக்கங்க, எனக்கு பதவி வேண்டாம், எதுவுமே வேண்டாம், நான் அடிப்படை உறுப்பினராக இருந்திருக்கிறேன், அம்மா ஆட்சி வந்தா போதும்னு. சசிகலா அவர்கள் என்ன சொன்னாங்க, எடப்பாடி பழனிசாமியே இருக்கட்டும் பொதுச் செயலாளரா, எனக்கு பிரச்சனை கிடையாது, அதிமுக ஒன்றிணைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. டிடிவி தினகரன் சொன்னாரு, செங்கோட்டைன்னு சொன்னாரு, செங்கோட்டையன் அடிச்சு துரத்தினீங்க. இப்போ அவரு தாவேக்கால போயிட்டு அமைச்சரா உட்காந்துட்டாரு. ஆமா, உங்களை எதிர்க்க உட்காந்து அவர் தான் என்ன பண்ற சீண்டிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னும் 25 பேர் உள்ள வந்துருவானுங்க, அதிமுக யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்போ இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது யாரு? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கணக்குப்படி பார்த்தா 2031 சட்டமன்ற தேர்தல் வரும்போது அதிமுகன்ற ஒரு கட்சியே இருக்காது. நீங்க 2031 போயிட்டீங்க. வரப்போற உள்ளாட்சி அமைப்பு தேர்தலில் அதிமுக இருக்குமா இல்லையான்னு தெரியலையே. அதுவே ஒரு பெரிய கேள்வி. நீங்க சட்டமன்றத்தை நல்லா நோட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதிமுகவை விளையாட்டுல சேர்த்துக்கவே கூடாது அப்படின்ற ஒரு முடிவுல தாவேகா இருக்கு. அதிமுக எம்எல்ஏக்கள் இருந்து கேள்வி கேட்கறாங்க, சீண்டுறாங்க, முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் சீண்டுறாங்க. அதுக்கு யாரும் பதில் சொல்றதுக்கு தயாரா இல்லவே இல்லை. அதிமுகவே எழுந்து கேள்வி கேட்டாலும் நாங்க திமுக பார்த்தாண்டா பதில் சொல்லுவோம், திமுகவுக்கு தான் நாங்க வந்து சீண்டுவோம், திமுகவை தான் நாங்க ஒம்பு இழுப்போம். 50 வருஷம் ஆட்சி செஞ்சாங்க, 70 வருஷம் ஆட்சி செஞ்சாங்க, அப்ப என்ன செஞ்சீங்க, என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு திமுக பார்த்தா கேள்வி கேட்கறாங்களே கண்டி. அந்த 50 வருஷத்துல இவங்க வந்து 36 வருஷம் ஆட்சி செஞ்சிருக்காங்கயா, அதிமுகவுக்கு பங்கு இருக்கு, அவங்கள ஏன் கேள்வி கேட்க மாட்டேன்றீங்க? அவங்க நாளைக்கு டிவி கேட்க வரக்கூடிய நிர்வாகிகளா கூட இருக்கலாம். அப்படி கிடையாது, அதிமுகவே இருக்கக்கூடாது. அதிமுக இருந்தா தானே நீங்க திமுக அதிமுக திமுக அதிமுக வரலாறு எழுதுவீங்க. நாங்க வரலாற்றை எழுதி மாத்திரம் டிஎம்கே டிவிக்கேன்னு எழுதுங்க. அதிமுக இருக்கிற இடத்துல அந்த ஸ்தானத்துல நாங்க வந்துடுறோம். இதேதான் தேர்தல் பிரச்சாரங்கள்ல விஜய் சொன்னாரு, 2 பேருக்கு தான் போட்டியே, ஒன்னு டிஎம்கே ஒன்னு டிவிகேன்னு. அப்பயும் அதிமுக நீங்க சேர்த்துக்கல, அதிமுகவை மற்றும் பலரும் சொன்னாரு. ஏன்னா அதிமுக பேரை கூட நான் சொல்ல மாட்டேன், நான் வந்து அவங்கள பேசி பெரிய ஆளாக்க மாட்டேன், அவங்கள கண்டுக்காம நான் விட்டுறேன்ல. அதுதான் இன்னைக்கு நீங்க என்ன பேசிக்கிறாங்க நிறைய பேரு. பாஜக ஜெயலலிதா பத்தி யாருன்னா பேசுறாங்களா? அதிமுக ஆட்சி காலத்தை பத்தி பேசுறாங்களா? எம்ஜிஆரை நீங்க வந்து தூக்கி பிடிக்கிறீங்க அப்படின்னா எம்ஜிஆர் செஞ்ச சாதனைகளை உங்களால சொல்ல முடியுதா? சொல்ல மாட்டாங்க. ஜெயலலிதா போட்டோ வந்து செங்கோட்டையன் வச்சுக்கிறாரு, ஏன் ஜெயலலிதா செஞ்ச சாதனை செங்கோட்டையன் சொல்ல மாட்டேங்கிறாரு? ஜெயலலிதா ஆட்சி காலத்துல வந்து சாதனையே செய்யலையா? அவங்க வந்து மக்களுக்கு வேதனை தான் கொடுத்தாங்களா? அது அமைச்சரவையில் இவரும் தானே இடம் பெற்றிருந்திருக்கிறாரு. அப்போ நீங்க வந்து அதிமுகவே இருக்கக்கூடாது, ஜெயலலிதாவுடைய பெயர் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் சட்டமன்றத்தில் நடந்துக்கிறாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி தான் இது வந்து முன் வரணும். எடப்பாடி பழனிசாமி நாளைக்கே வரட்டுங்க, எல்லாரும் வரட்டுங்க, எனக்கு பிரச்சனையே கிடையாதுங்க, அதிமுக வந்தா போதுங்கன்னு கொஞ்சம் இறங்கி வந்தாருன்னா
இன்னைக்கு அதிமுக மேலே வருதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வெளியிலேருந்து பேசிக்கலாம், சசிகலா உள்ள வராங்க, டிடிவி தினகரன் உள்ள வராங்க அப்படி இப்படின்னு சொல்லலாம். இது நடக்கணும்னா எடப்பாடி பழனிசாமி மனசு வைக்கணும். அவர் வச்சாதான் இங்கே நடக்கும். இல்லையா நீங்கள் எடப்பாடி பழனிசாமியை பொதுக்குழு கூட்டுறதுக்கு இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் 5ல் 3 பங்கு பேர் என்ன பண்ணணும், பொதுக்குழுவை கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கடிதத்தை நீங்க வாங்கி எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொடுக்கணும். சட்டப்படி அவர் கூட்டணும், கூட்டி தான் ஆகணும். இல்லையா நீங்க கோர்ட்டுக்கு போகலாம், கோர்ட்டுக்கு போயிட்டு நீங்க சட்ட போராட்டம் பண்ணி பொதுக்குழுவை கூட்டலாம். பொதுக்குழுவை கூட்டி நீங்க எடப்பாடி பழனிசாமி வீழ்த்துவதற்கு உங்க கிட்ட என்ன பண்ணணும், மாவட்ட செயலாளர் இருக்கணும், பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்கணும். 20 மாவட்ட செயலாளர் உங்களுக்கு ஆதரவு தருவாங்களா? கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 200க்கு மேல பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்களுக்கு ஆதரவு தருவாங்களா? அப்படின்னா நீங்க பொதுச் செயலாளர் மாற்ற வாய்ப்பு உண்டு. ஆனா எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் வந்து சூப்பரா செட்டில்மெண்ட் பண்ணிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி நினைத்தாதான் அதிமுக மேல வருதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லாட்டி அதில் பாதாளத்துக்குள்ள இறங்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ டிடிவி தினகரன் அவர்களுக்கும் கூட ஏடிஎம்கே உள்ள வரணுன்ற மாதிரி ஒரு ஆசை இருக்கு. நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அரசியல் களத்தில் அப்படின்றத.